தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த தொழுகையிலே, கர்த்தருடைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நான் விரும்புகிற இடம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். நான் விரும்புகிற ஒரு இடம் என்று நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவானவர், நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து, நமது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள், நம்ம மீது எவ்வளவு கரிசனை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், நம்ம மீது எவ்வளவு தயவையும் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேதாகம ரீதியாக நாம் புரிந்து கொள்ள போகிறோம். 132ஆம் சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 13, 14 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படியாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே நான் என்ன செய்வேன் என்றால் வாசம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் அல்ல, கோராகின் புத்திரர்களுடைய பாடல் இருக்கிறது. அரகானா சங்கீதம், ஆசாபின் சங்கீதம், சாலமோனுடைய ஜபம் அங்கு பார்க்கும், மோசேயினுடைய ஜபங்களை அங்கு பார்க்க முடியும். ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே அரகானா சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாடியாக விரும்பினார். இதை என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவன் பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு, தமது ஜனங்களோடு, தமது வார்த்தைக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை எப்படி காண்பிக்கிறார் என்று நாம் அந்த பரிசுத்த வேதாகமத்திலே அறிந்து கொள்ள முடியும். முதல் காரியமாக நம்முடைய சிந்தையை ஒரு 4 தலைப்பின் கீழாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். முதலில் நாம் அவரை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஜனங்களுடைய அந்த நிலைமையை பாருங்க, ஜனங்களுடைய இந்த சூழ்நிலையை பாருங்க. மனிதன் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய சிந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது, அதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றம் எல்லாம் தினமும் எப்படி இருக்கிறதாம், பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ரொம்ப மன வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார், வருத்தப்படுகிறார். நம்முடைய மனது ஃபுல்லா, நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நினைவுகள் எந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அக்கிரம சிந்தைகளாக, அக்கிரம எண்ணங்களாக. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சிந்தை இருக்கிறதா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அது இயேசு கிறிஸ்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியாக சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வாக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வாக்கியத்தில் வேதம் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நடக்குமா? அப்ப இருக்குதா அப்படின்னா நிச்சயமாகவே இருக்கிறது. அப்படி எப்படி விரும்புவாரு, எப்படி அதை வாசம் பண்ணுவாரு? அந்த
காரியத்தை நாம அறிந்து கொள்ள போகிறோம். உலகம் உண்டாகி சில வருடங்கள் கழித்து அங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த நினைவு, மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எப்பொழுதும் எதை குறித்ததாக இருக்கிறது என்றால் பாவத்தை குறித்ததாகவே இருக்கிறது, அக்கிரம சிந்தை குறித்ததாகவே இருக்கிறது. இங்கு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது என்றால் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு வயசு இப்ப 500 வயசுல இருக்கும் பொழுது அவருக்கு சேமு, காபு, யாபேத்தெல்லாம் பெற்றெடுத்தார். இப்போ தேவன் பார்க்கிறாரு, இனி சரி கிடையாது, இதை அழிச்சிடலாம், ஏன்னா ஒருத்தரும் இங்க சரி கிடையாதுன்னு நினைக்கும் பொழுது அங்க ஒரு குடும்பம் இருக்குது. அது யாருடைய குடும்பம் என்றால் நோவாவுடைய குடும்பம். கன்னியாகுளத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாகர்கோயிலையோ, கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ, தமிழ்நாட்டிலேயோ, இந்தியாவிலேயோ, இல்லை உலகத்திலேயோ கோடா கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நாம் இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் விரும்புகிற அந்த பயத்தை நாம் காண்பிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது நான் விரும்புகிற ஒரு இடம், நான் இங்கேதான் தங்குவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். முதல் காரியமாக தேவன் மனிதனை விரும்பும் பொழுது ஆதாம் ஏவாள் செய்த பாவம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. சரி, பூமியில இருக்கிற இந்த ஜனங்க பழுகிறாங்க, பெருகிறாங்க, வம்சங்கள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரே ஒரு மனிதன், அந்த நோவா, அந்த காலத்திலே, இது 2026வது வருஷம். இப்ப இந்த வருஷத்துல நாம எப்படி, இந்த மாசத்துல நாம எப்படி, இந்த வாரத்துல நாம எப்படி, இந்த நேரத்துல நாம எப்படியாக இருக்கிறோம்? அப்போ அந்த காலத்திலே இருக்கும் பொழுது நீதிமான், உத்தமன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். இப்போ அவர் சேம்காம் யாபத்தை பெற்றெடுக்கும் போது 500 வயசு. இந்த 100 வருஷமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கார். எத்தனை வருஷமா? அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் இல்லை, இறந்துட்டார் இல்லையா, சேம்காபேத் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. அப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், நோவாவுக்கு 600 வயதான 7வது அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்த நாளில் மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகங்களும் திறவுண்டன. எத்தனை வருஷம்? 100 வருஷம் பிரசங்கம். நம்ம இந்த வருஷத்துல எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம்? நம்ம இந்த வருஷம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம்? தினமும் நம்முடைய கன்னியாகுளம்னு கிறிஸ்துவின் சபைன்னு ஒரு குடும்ப குரூப் வச்சிருக்கணும். நம்முடைய அன்பு பிரதர் அழகா கன்னியாகுளம் திருச்சபையினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பேர் குடும்பத்துல ஜபம் போடுறோம், அதுல பாட்டு போடுறோம், தினசரி வசனங்கள் போடுறோம். நம்முடைய பெண்டான் அவங்க தினமும் அந்த வசனத்தை பதிவு செய்யறாங்க. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? ஆஃபீஸை பார்க்குறீங்க, பள்ளிக்கூடம் பார்க்குறீங்க, காலேஜ் பார்க்குறீங்க, உலக காரியங்களை பார்க்குறோம் இல்லையா? தினமும் நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற காரியங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க போடுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்னு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாரும் பார்க்கறதே இல்லை. யூடியூப் பார்க்குறோம் இல்லையா, ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், வேற என்ன பார்க்குறோம்? ஆனால் தன் காலத்தில் அந்த 100 வருஷம் அவர் வாழும் பொழுது நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. இப்பதான் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். அது அவரே கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அதுதான் பேழை. எது? பேழை. சபை என்பதும் ஒரு பேழையாக இருக்கிறது.
அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதம். இந்த 100 வருஷத்துல வேற யாராவது பேலை கட்டியிருப்பாங்களா? ஒருத்தன் வீடு கட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரன் விடுவானா? கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவங்க கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஒருத்தன் வீடு கட்டனா சும்மா இருப்பானான்னு ஒருத்தன் வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது சும்மா இருப்பாங்களா? ஒருத்தர் 500 வயதாகும் பொழுது சேம் காப் யாபத்தை பெற்றெடுத்தவர் 600 வயது, கிட்டத்தட்ட 370 நாட்கள் வருகிறது. 2வது மாதம் 17ஆம் தேதின்னு சொல்லி அப்போ அங்க 500ல இருந்து கணக்கு பண்றார். அப்ப 100 வருஷமா எதை பிரசங்கிச்சிருப்பாரு அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம்? அப்ப தேவன் ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார். இதுக்குள்ள வந்தாதான் ரட்சிப்பு. எதுக்குள்ள வந்தாதான்? நான் சொல்ற பேழைக்குள்ள வந்தாதான் என்னது? ரட்சிப்பு. அப்போ அவர் விரும்புகிறதான காரியத்தை செய்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு, நீ அதை பண்ண வேண்டிய விதம். அது பேட்டர்ன் கொடுக்கிறார். இதான் நீ என்ன பண்ணணும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தரார் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். புரியுதா? புரியவே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு லிங்க் இருக்கிறது. அதான் ஆவியானுடைய ஒரு அருமையான ஒரு காரியம். நீ பண்ண வேண்டிய பேழையினுடைய விதம் இதுதான். என்ன உயரம், என்ன நீளம், என்ன அகலம், இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இத்தனை அடி வேணும். அதுல ஒன்னு குறைச்சிக்கலாமானா குறைச்சிக்கலாம் முடியாது. எந்த மரத்தால தான் செய்யணும்? ஐயா ரொம்ப கஷ்டமாகுது, பக்கத்திலே இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஏற்கனவே அது பாரம்பரியமா போயிட்டு வந்த ஒரு இடம், அங்க கொஞ்சம் தொட்டு நக்கிக்கிறேன், இந்த கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்த்துக்கிறேன், இடையில கொஞ்சம் டைம் கிடைச்சது அங்க போயிட்டு வரேன்னா தேவன் விரும்புகிற விடம் அல்ல. புரியுதா? புரியறதே இல்லை. புரிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட அந்த இடத்தை விரும்புகிறார். நீ போற இடத்தை விரும்புகிறாரா? அந்த விரும்புகிற இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். நீங்களும் பல இடங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, நானும் பல உபதேசங்களை கேட்டிருப்பேன், பாரம்பரியத்தில் இருந்திருப்போம், பல மனுஷால பார்த்திருப்போம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விரும்புகிற ஒரு இடம் ஒன்று வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடிலே முதல் காரியமாக நோவா வாழ்ந்த காலகட்டம். இன்னைக்கு எத்தனை பேழைகள் இருக்குது, இன்னைக்கு எத்தனை கப்பல் இருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அந்த அகலம் பிரகாரமாகவே இன்றைக்கு கப்பல்கள் மிதந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ லட்சோதி லட்ச கோடா கோடி கப்பல்கள் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்க நாம் பார்க்கும் பொழுது அங்க என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலமும் 50 முழமும், அதன் உயரமும் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு முழந்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழே அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளில் 3ஆம் தட்டு அறைகளையும் பண்ண வேண்டும் சொல்லி முடிச்சிட்டார். 18வது வசனத்திலிருந்து, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். போன்னு சொல்றதுக்கும் வான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. வாப்பான்னு சொல்லல, பிரவேசி. ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது அதை கெட் இன் என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறது. உள்ளே போ. பேழைக்குள்ள அவரு ஏற்படுத்தின அந்த பேழைக்குள்ள இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பு. அங்க என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, அறையெல்லாம் பண்ண சொல்லிட்டாரா, கதவு பண்ண சொல்லிட்டாரா, ஜன்னல் பண்ண சொல்லிட்டாரா, யாரெல்லாம் உள்ள போகணும்னு அது தேவனுடைய தீர்மானம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு நான் இதை விரும்பினபடியால் இங்கதான் வாசம் செய்வேன். அப்ப நோவா அந்த வாழ்ந்த காலகட்டத்திலே தேவனுடைய விருப்பத்தை முழுமையா செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம்.
உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் என்ன செய்து கொள், வைத்துக்கொள். 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? அப்படியே செய்தான். அப்ப நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? இந்த தொழுகையிலே தேவன் விரும்புகிற விருப்பத்தை அப்படியே செய்கிறோமா? இப்ப இன்னைக்கு பேழையை உண்டு பண்ணி அதுல போய் உட்காந்துருக்கலாமா? குடும்பமாக நம்ம சொந்த பந்தங்களாம் கூப்பிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கலாமா? இல்ல. அந்த காலத்துல தேவன், ஏன் அங்கு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பார்க்கல? மழையை பார்க்கல. எதால? பனி மாத்திரம்தான் பெய்தது. ஆனால் மழைய வரப்போகுதுன்னு சொன்ன பொழுது அவங்க என்ன நம்பல? அது எத்தனை நாள் மழை? 40 நாள் இரவும் பகலும் மழை. ஒரு வருஷமா நீங்க அத வேதாகமத்தில் இன்னும் அதை பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி என்ன செய்திருந்தால் காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. தேவன் தமது பிள்ளைகளை வரக்கூடிய ஒவ்வொரு அழிவுகளிலிருந்தும் அந்த 8 பேரை காப்பாற்றினதை நாம் பார்க்க முடியும். பேழைக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு. பேழையிலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னெல்லாம் இருக்கணும், அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார். கொப்பேர் மரத்தால தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குள்ள ஒரு காரியத்தையும் சேர்த்துவை என்று நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 7வது மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரரத் என்னும் மழையின் மேலே தங்கிற்று என்று நாம் பார்க்க முடியும். அப்ப அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே இருந்தா சாப்பாடெல்லாம் இருக்குமா? எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் விரும்புகிற இடத்திலே இருக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தான் என்றால் செய்து முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே புதிய பழைய ஏற்பாடிலே சொல்லாத ஒரு விஷயத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடுல நோவா என்ன பண்ணாருன்னு ஆவியானவர் அங்கு பேதுரு மூலமாய் குறிப்பிடுவதை நம் வேதாகமத்தில் நாம் படித்துக் கொள்ள முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பூர்வ உலகத்தையும் தப்புவிடாமல் அவர் எதை பிரசங்கித்தார் என்றால் நீதியை பிரசங்கித்தார். பேழையில அவர் சொன்ன என்ன அகலம் சொன்னாரோ, சில பேர் சின்ன சின்னதா கட்டி இருக்கலாம், சின்ன சின்னதா கட்டி இருக்கலாம். என்னடா இவன் இவ்வளவு பெருசு கட்டி வச்சிருக்கான், எல்லாம் அங்க போயிருக்குதே, சரி நம்மளும் ஏதாவது ஒன்று கட்டணும், யாராவது கட்டி இருக்கலாம், கட்டாம கூட இருந்திருக்கலாம். கற்பனை தான். நம்ம ரொம்ப மிஞ்சி போக மாட்டோம். சரி, ஒருத்தன் ஏதாவது பண்ணா இன்னொருத்தன் ஏதாவது பண்ணாம இருக்க போறது இல்லை இல்லையா? அப்ப ஒருத்தன் கட்டி இருப்பான். ஆனால் அது என்ன நடந்திருக்கு? அப்ப அவர் ஒரு அகலம் உயரம் நீளம்னு சொல்லியிருக்கிறார். அந்த பேழைக்குள் பிரவேசித்த மட்டும்தான். அத தேவன் தன்னுடைய வாயினாலே நீ எங்க பிரவேசி, பேழைக்குள் பிரவேசி. அப்ப இதுல போனா மட்டும்தான் என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்ப மற்ற எல்லாரும் என்ன ஆனாங்க? இறந்துட்டாங்க, மரித்து விட்டாங்க, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, மரணம், நித்திய ஆக்கினை கிடைத்தது. அந்த 100 வருடமும் நோவா என்ன பிரசங்கித்தார் என்றால் நீதியை பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 172வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதி என்னவாக இருக்கிறது என்றால் வசனங்களாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அப்ப கூட கொடுக்கப்படும். அப்ப வசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த, நம்முடைய தாத்தா காலம் வேற, பாட்டி வாழ்ந்த காலங்கள் வேற, அப்பா அம்மா இருந்த காலங்கள் வேற, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்கள் வேற. நாம அந்தந்த காலத்துக்கு எப்படி
அப்டேட் பண்ணிக்கிறோமோ, எப்படி போன் அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறதோ இல்லையா, அது போல நாம் இந்த வசனத்தின் வாயிலாக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அப்ப எந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அப்ப நான் விரும்புகிற இடம் என்று சொன்னால் அது பேழையா இருக்கலாமா? அது பேழைக்குள்ளதான் அப்ப நம்ம பேழையை கட்டணுமானா இல்ல. அன்னைக்கு நோவா வாழ்ந்த காலகட்டத்திலே அங்கு பேழை இருந்தது. இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்க போகணும்? கடற்கரைக்கு போய் ஒரு கப்பலை பிடிச்சி அதிலே உட்கார்ந்து இருந்தா ரட்சிப்பு வந்துருமா? இல்ல, அது தேவையில்லை. இரண்டாவது, அப்படியே காலங்கள் மாறுகிறது. இரண்டாவது, அவர் விரும்புகிற இடம் பாருங்க. அவர் விரும்புகிற, அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைய எவ்வளவு தெய்வீக மகிமையை கொடுக்கிறாரு என்று நாம் பார்க்க முடியும். ஏசாயால வாங்கலாம், அவர் சொல்ற அந்த வார்த்தைய எவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாருங்க. அத நீங்க எப்பவும் நீங்களும் நானும் நாம அதை முக்கியமாக நாம் கருத வேண்டும். ஏசாயா 54வது அதிகாரம் ஏசாயா 50 மன்னிச்சிடுங்க 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 42:21. பாத்தீங்களா? அவருக்கு எது ரொம்ப பிரியனா அவருடைய வார்த்தை தான். அவர் கொடுத்திருக்கிற வசனங்கள், அது வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேலே பிரியம் வைத்திருந்தார். அவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளாக்கி இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேட்டுட்டு போறதல்ல, ஒவ்வொரு நேரமும் வேத பாட வகுப்பு ரொம்ப அவசியம். வேத சத்தியங்கள் ரொம்ப அவசியம். உனக்கு தெரியாது, அப்ப அதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருப்பார், கற்றுக் கொடுக்க. வீடுகளில் நடக்குது இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்து கலந்து கொண்டீங்கன்னா அது அவர் என்ன செய்வாரு, அவர் வேதத்தை என்ன செஞ்சிருக்கிறாராம், முக்கியம். உங்களுக்கு எனக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். குடும்பத்தில் உள்ளவங்க முக்கியம், அவங்க முக்கியம், இவங்க முக்கியம் அப்படின்னு பயங்கர லிஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஆனால் அவருக்கு எது முக்கியம்? வசனம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை முக்கியத்தை மட்டும் இல்ல, அதை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே அவர் என்ன செய்கிறாராம், நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். முதல் காரியம் பேழை. அப்ப பேழைய நோவா உள்ள விரும்பி போனபடினாலே அவனுடைய வாழ்வு ரட்சிப்புக்குள்ளாக, கிருபைகளுக்குள்ளாக, மகிமைகளுக்குள்ளாக அவன் ஆசீர்வாதமாய் அவன் வாழ்ந்ததை பார்க்க முடியும் இல்லையா? இரண்டாவது, அப்படியே கொஞ்ச காலம் மாறினதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய பிரமாணங்களை அழகாக அவர் வேற வகையிலே திருப்பறதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 25வது அதிகாரம், யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆசரிப்பு கூடாரம் 32வது அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதனுடைய வாசிங் பிரதர். மன்னிச்சிருங்க, 33:7. 33 இன்னும் கரெக்டாக இருக்கும். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவோம். இப்ப நியாயப்பிரமாணம் வருகிறது, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரமாணத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கிறது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தரை தேடுகிற யாவரும் எங்கே போக வேண்டும் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு போக வேண்டும். சரி, இது பாளையத்தில் இருக்கிறதே அப்படின்னு வேண்டான்னு சொல்லிதான்
தாவீது கட்டணும்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது இப்பொழுது அவருடைய கைகளில் என்ன இருக்கிறது என்றால் ரத்தம் படிந்திருக்கிறது. அவருடைய மகனாகிய சாலமோன் என்ன செய்கிறார் என்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். அப்படி தேவனுடைய ஆலயத்தை 40 வருடமாக கட்டி பொழுது அங்க என்ன நடைபெறுகிறது என்றால், என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவி கேட்கிறோமாயிருக்கிறது. இப்போ அங்கிருந்து தான் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். எங்கிருந்து? தேவனுடைய ஆலயத்திலிருந்து. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், சீயோனிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாடிலே அவர் விரும்புகிறதை நோவா செய்தார். புதிய ஏற்பாடிலே நியாயப்பிரமாணத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பேழையை கட்ட சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தில் மன்னிச்சிருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் அங்கு கட்டிடமாக கட்டுவதை நாம் பார்க்க முடியும். புரியுதா? அப்ப எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்றால் அந்த கட்டிடம், அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்து. காலங்கள் போகிறது, இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதனாலே தேவன் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்நிய ராஜாக்கள், அந்நிய தேசங்கள் இவர்களை ஆளுகை செய்கிறார்கள். அந்த தேவனுடைய ஆலயத்தெல்லாம் சுட்டெரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எஸ்தர் புஸ்தகம், மன்னிச்சிருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்க முடியும், எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்க முடியும், நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்க முடியும், ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் நாளாகம புஸ்தகத்திலையும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன நடந்தது. சரி, இந்த ஜனங்கள் மாத்திரம் இல்லப்பா, இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் அந்த பிரமாணங்களை அப்படியே மாற்றிக்கொண்டு வருகிறார். இந்த ஒரு ஜனங்களுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால் உலக ரட்சகராக இருக்கிறார். இது வரைக்கும் பார்த்தாரு, இவனுங்க இப்படியே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களை அழிச்சுடணும் நினைக்கும் பொழுது சரி பேழையை உண்டு பண்றாரு. கொஞ்ச காலம் போகிறது, ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார், ஈசாக்கை தெரிந்து கொள்கிறார், யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே அவர் தெரிந்து கொண்டு அங்கு லேவியின் ஆகிய மோசையை கொண்டு, லேவியாகிய மோசையை கொண்டு அங்கு தன்னுடைய உடன்படிக்கையை காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். காண்பித்த இடத்திலே இப்படிதான் நீங்க தொழுகை பண்ணணும், இப்படிதான் நீங்க ஆராதனை பண்ணணும், இப்படிதான் இதுக்குன்னு எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு சொல்லுகிறார். அப்ப யார் உள்ளே வருகிறார்கள் என்றால் அவர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். அப்போ யார் அப்ப அங்க இருக்கிற மாதிரியே இங்க ஏதாவது செய்து இங்க ஆசீர்வாதத்தை பெற முடியுமானா நிச்சயமா பெற முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்கள் அங்கு போயிடணும் இல்லையா? பெண்கள் போவதற்கு அங்க என்ன இல்லை, அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாடு வரும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நாம் அவர் விரும்புகிற இடத்திற்கு நாம் கடந்து செல்வோமாக. நியாயப்பிரமாணத்தில் நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒருவரையும் அது என்ன செய்யாது என்றால் பூரணப்படுத்தாது என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் 11ஆவது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யாது என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் நியாயப்பிரமாணம் பிழை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் அது ஜீவன் கொடுக்காது. கலாத்தியர் 2:21 அது நீதியை கொடுக்காது. ரோமர் 8:2 அது பாவங்களும் மரணங்களும் என்கிற பிரமாணங்களாக இருக்கிறது. எபேசியர் 2:15 சொல்லும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எடுத்து போட்டதாக வேதாகமத்தில் பார்க்க முடியும். அதனால ஒரு விடுதலையும் இல்லை என்று நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு எதிரானது. நியாய பிரமாணத்திற்கு எதிரான புத்தகம் கலாத்தியர். ரோமர் என்பதை, எபிரேயர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வாசிக்கலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாம் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ இல்லையே அப்படின்னு சொல்லி அதனுடைய 20ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவோ எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 21ஆவது வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால்
கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தின் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன ஆகிறது என்றால் நீதிமான ஆகிறது இல்லை. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைக்காரராகிய யாவரும் எதற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்றால் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அது அப்படியே மாறுது. பேழை மாறிடுச்சு, ஆசரிப்பு கூடாரம் மாறுகிறது, அந்த கட்டிடங்களாக கட்ட தேவனுடைய ஆலயம் மாறுகிறது. இப்பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். அப்போஸ்தலர் 2:11 நான் இதை விரும்புகிற ஒரு இடம், நான் இதுதான் வாசம் செய்வேன் என்று நாம பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு விரும்பின இடத்திலே நீங்களும் நானும் இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே நாம் காணப்பட வேண்டும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க சபையில சேர்க்கிற வேலை நம்மளது கிடையாது. வசனம் சொல்லித்தர முடியும், வசனங்கள் சொல்லித்தர முடியும், வார்த்தைகளை சொல்லித்தர முடியும், உபதேசங்களை சொல்லித்தர முடியும். ஆனால் இந்த சபையில் சேர்ப்பது, அதாவது வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், யாருடைய சபை? அவருடைய சபை. கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை யார் கொடுத்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தமது குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விட வேண்டாம். நான் தங்கக்கூடிய இடம், நான் தெரிந்து கொண்ட ஒரு இடம், நான் இங்கதான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இடத்திற்கு மதிப்பு அல்ல. எங்கே இருக்கிறார் என்றால் இப்ப நம்மோடு கூட வாசம் செய்கிறார். நம்மளதான் அவர் விரும்பி இருக்கிறார், நம்முடைய இருதயத்தை விரும்பி இருக்கிறார். அது என்னுடைய சரீரம், அது என்னுடைய ஆத்மா. அது நான் வரும் பொழுது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குற்றமற்றதா இருக்க வேண்டும். நான் விரும்பின பேழையிலே நீங்க உள்ள வந்தா ரட்சிப்பு, நான் விரும்புகிற சீயோனிலே நீங்க வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் விரும்புகிற சபையிலே நீங்களும் நானும் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இங்கிருந்து அவர் எங்கே கொண்டு செல்கிறார் என்றால் அந்த ராஜ்யத்தை அப்படியே பிதாவினுடைய கரங்களிலே போகிறது. தீமை செய்ய திரளான ஜனங்களை பின்பற்றாதிருப்பாயாக என்று யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நிறைய பேர் இருப்பாங்க, அங்க நடக்குது, இது நடக்குது. இல்ல, என்ன சொன்னார் எல்லாத்தையும் குழப்பிக்க கூடாது. எந்தெந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார்? பிதாவினுடைய காலகட்டத்தில் சட்ட திட்டங்கள் வேற, நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் சட்ட திட்டங்கள் வேற. இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் காலத்துல சட்ட திட்டங்கள் வேற. பிதாக்களின் காலத்தில் தேவன் நேரடியாக பேசினார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே தேவன் பேசல, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். நாம இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் அல்ல, நம்ம இன்னைக்கு யாரு? ஆசாரியர்களும் ராஜாக்களும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அங்க என்ன இருந்தது? பிதாக்களின் காலத்துல அங்க நம்ம பார்க்கும் பொழுது பண்டிகை இருந்ததா? இல்ல. நியாயப்பிரமாணத்துல பண்டிகை இருக்கிறதா? இருந்தது. ஆனால் கிருபையின் காலத்துல என்ன இல்ல? புதிய ஏற்பாடு புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருந்து எங்குமே பண்டிகை இல்லை. பிதாக்களின் காலத்துல எந்த நாள் தொழுகை செய்யணும், ஆராதனை செய்யணும் நாளே கிடையாது. அவங்க ஒரு இடம் போவாங்க, ஒரு பலிபீடம் கட்டுவாங்க, அங்க தொழுகை பண்ணிக்குவாங்க, அந்த இடத்தை அவர் அங்கீகரிப்பார். ஆனால் நியாயப்பிரமாணத்துல வரும் பொழுது நீ என்ன பண்ணணும்? வாரத்தின் கடைசி நாள், ஓய்வு நாள் தான் என்ன செய்யணும்? ஆராதனை பண்ணணும். யார் ஆராதனை செய்யணும்? அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். ஆண்கள், பெண்கள் அல்ல, ஆண்கள். அப்ப அதை ரொம்ப மைன்யூட்டா கவனிங்க. புதிய ஏற்பாடு வரும் பொழுது எந்த நாள் ஆராதனை செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள். அப்ப அவர் விரும்புகிற விருப்பத்தை செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கு என்ன உண்டாகிறது என்றால் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அங்கு ஒரு குடும்ப தலைவர்கிட்ட மட்டும்தான் பேசினார். எங்கு? பிதாக்களின் காலத்துல. அதாவது பிதாக்களின் காலம் சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும், யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் தொடங்கி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய காலம். இயேசு கிறிஸ்து
நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்தார் என்றால் உட்பட்டு வாழ்ந்திருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் ஒன்று சொல்கிறார், உயிரோடு இருக்கும் பொழுது நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அவர் உங்களை என்ன செய்வார் என்றால் சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவாரு. அவரு சொந்தமா பேச மாட்டாரு. நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க, ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஆனா இயேசு என்ன சொல்லி தருத்துகிறார் என்றால், நான் என்ன பேசினேனோ அதை தான் அவர் எடுத்து என்ன செய்வார் என்றால் அறிவிப்பார். அதனாலதான் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற இடத்துல போனீங்கன்னா ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஆனா யார் பேசினது? இயேசு கிறிஸ்து பேசினதை ஆவியானவர் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். புரியுதா? அப்போ இப்படி கிருபையின் காலத்திலே, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் விரும்புகிற ஒரு இடம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்தாதான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். எத்தனையோ பேழைகள் இருக்கலாம், எத்தனையோ ஆசரிப்பு கூடாரங்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவனுடைய ஆலயங்கள் இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லலாம். நான் அங்க போறேன், பரிசு பொருள் வாங்கிட்டு வரேன், அங்க போறேன், சாப்பிட்டுட்டு வரேன், அங்க போறேன், பணம் கொடுத்துட்டு வரேன்னா அதற்கெல்லாம் முதலாளி இருக்கிறாங்க. புரியுதா? புரியுறதே இல்லை. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும், அந்த கல்வெட்டுல இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இதுதான் இதனுடைய ஸ்தாபகர். ஆனா நம்முடைய ஸ்தாபகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இங்க அதனாலதான் நம்ம இங்க அனைவரும் யாராக இருக்கிறோம்? பாஸ்டர் கிடையாது. நான் என்னமோ பெரிய பதவி வாங்கிட்டு வந்திருக்கிற மாதிரியும் இல்லை. நம்ம அனைவரும் அவருடைய முன்னிலையிலே யாராக இருக்கிறோம்? கொஞ்சம் வசனம் தெரிஞ்சதுனால இதை நீங்க இந்த உபதேசத்தை கத்துங்கன்னு சொல்லித்தரோம். நானும் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறேன், சீஷனா இருக்கிறதுனால நானும் கற்றுக்கொண்டு வருகிறேன். நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, இவங்க கிட்ட இவ்வளவு இருக்குது, இவங்க கிட்ட அவ்வளவு இருக்கிறதுனால இல்ல. அனைவரும் தேவனுடைய பார்வையில யாராக இருக்கிறோம் என்றால் சமமானவர்கள். அவர் இங்க ஜாதி பார்க்கல, மொழியை பார்க்கல, அழக பார்க்கல, நெட்டைய குட்டைய பார்க்கல. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவர் விரும்புகிறதை பார்க்கிறார். நோவா என்ன கலர்ல இருந்திருப்பாரு? சேம் காபி ஆபியத்தை என்ன கலர் இருந்திருப்பாங்க? என்ன பணம் வச்சிருந்தாங்க? அவங்க எந்த அமைப்புல இருந்தாங்க? அவங்க எந்த இது சார்ந்து இருந்தாங்க? அவங்க என்ன படிச்சிருந்தாங்க? அவங்க என்ன ஞானத்துல இருந்தாங்க? ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் ஏதாவது பார்த்தாரா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடையாது. நமக்கெல்லாம் தராதரம் பார்ப்போம். இவங்க கிட்ட இப்படி பேசணும், இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும், இங்க அங்க போகணும், இவங்க இப்படி கிட்ட இருக்கணும், அப்படி நம்ம தராதரம் பார்ப்போம் மனுஷாலாகிய நாம். ஆனா தேவன் கிருபை கிடைக்கிறார் சொன்னா நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இந்த ஒரு நாள் இந்த கிறிஸ்தவன் இங்க வேண்டாம். புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு நாள் கிறிஸ்தவனா வரவே வேண்டாம், தேவை இல்லை. இந்த ஒரு நாள் கிறிஸ்தவன் வந்து இங்க வந்து உக்காந்துக்கிட்டு தோத்துறோம் அப்பா அப்படின்லாம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில் இங்க படிச்சீங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். பூமி எப்படி இருக்கிறது என்றால் நித்தமும் தினமும் எப்படி இருக்கிறது? பொல்லாத சிந்தை. கணவன் மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள் எவ்வளவு வருத்தம், சபையில ஊழியக்காரனுடைய முன்னையில எவ்வளவுலாம் வேதனைகள். வளருதா? கிறிஸ்துவ சபையை பத்தி தெரியுதா அப்படின்னா நமக்கே இன்னும் சத்தியம் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அவர் விரும்புகிற ஒரு இடம் சொன்னோம் இல்லையா? அதை சொல்லி நான் அன்புக்குரிய ஊழியருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பத்திக்கெடுதல் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்க்கிறேன்னு சொன்னார் இல்லையா? என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அதை எவ்வளவு அழகாக நாம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபைகளை அப்படின்னு சொல்லல, என் சபையை இந்த ஒருமையில சொல்லி இருக்கிறார். பன்மையில சொல்ற எல்லாம் சபை தான், எல்லாரும் ஊழியர் தான், அவரு தான், இவர் தான். அவருக்கே நம்ம சத்தியம் சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு வாரம் பந்தயம் எடுக்கலன்னா எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு வெக்க கேடு. சாப்பாட்டுக்கு தொலைவு பார்ப்போமா? பசின்னு வந்துட்டா தொலைவு பார்ப்போமா? ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, நான் தேவனுடைய மகன் அல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு எதுதான் வேணும் கேட்கல.
புரியும் நினைக்கிறேன். சாப்பாடு தான் எனக்கு முக்கியம், வேலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வேலைப்பா, எனக்கு படிப்பு தான் முக்கியம், எனக்கு எக்ஸாம் தான் முக்கியம் அப்படின்னா வேதம் அவர் விரும்புவாரா? நீங்க விரும்புகிறத வாய்க்க செய்வாரா? அல்லது நான் விரும்புகிற காரியத்தை வாய்க்க செய்வாரா? சக்சஸ் பண்ணுவாரா? அதை சொல்லி கொஞ்சம் எண்ணி பாருங்க. நம்முடைய அப்பா அவருடைய விருப்பத்தை செய்யலன்னா நான் விரும்புகிற இடம் அப்படின்றாரு, அதான் செய்வாரா? கேள்விக்குறி தானே. ஆமா இருக்கிறோம், நான் சொன்னபடி படி, நான் சொன்னபடி நடு அப்படின்னு சொன்னா அதை செய்வோம் அன்பா. சர்வ வல்லமுள்ள பிதாவுக்கு எதிராக நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு படிப்பு தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு பசி தான் முக்கியம் அப்படின்னா ஏசா அழுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார். அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அவர் கேட்கிறார், அப்பா உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதா? எப்படி அப்பா உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதா, வேற இல்லையா? எனக்கு தாங்கப்பா, ஆசீர்வாதம் வேணுப்பானா நீ கண்ணீர் வச்சாலும் சரி, நீ கவலைப்பட்டாலும் சரி, கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பேழையை தேவன் விரும்புகிறார். அந்த விரும்புகிற இடத்திலே நோவாவை கொண்டு வருகிறார். இந்த இடம் நான் விரும்புகிற கூடிய ஒரு இடம். நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக, நான் அங்குதான் வாசம் செய்யணும்னு சொல்லும் பொழுது அது கட்டிடங்களாக மாறுகிறது. இங்க என் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, என் காது கேட்டுக்கிட்டே இருக்குது, நான் இங்கிருந்து தான் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆராதனை செய்ய போகணும் வரணும்னு சொன்னாரா இல்லையா? என் ஜனங்களை ஆராதனை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் போக விடு. எத்தனை பார்வன்கள் இருக்கிறது தெரியுமா? வீடுகளில் வேலையை கொடுத்துட்டு வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்கறது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? படிப்பு வேணும் படிப்பு வேணும்னு கேட்கறது. ஆனா யார் தேவையில்லை? ஐயா உனக்கு ஞானத்தை அவர் தான் கொடுக்குறாரு, அறிவு அவர் தான் கொடுக்குறாரு, புத்தி அவர் தான் கொடுக்குறாரு, சகல திறமை அவர் தான் கொடுக்குறாரு. உனக்கு கணவனை கொடுக்கறதும், மனைவி கொடுக்கறதும், பிள்ளையை கொடுக்கறதும், சந்தோஷத்தை கொடுக்கறதும், ஆகாரத்தை கொடுக்கறதும், மழையை கொடுக்கறதும், செழிப்பான காலங்களை கொடுக்கறதும், இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததும், ஆவியானவரை கொடுத்ததும், ஊழியக்காரனை கொடுப்பதும், சபையை கொடுப்பதும் எல்லாம் அவருடைய தயவு. ஆனா அவர் விரும்புகிறத யாரும் செய்யறது இல்லையே. ஒரே ஒரு வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னா கிடைக்குமானா? நிச்சயமா கிடைக்காது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரே ஒரு நாள் சஞ்சரித்திருப்பாரா? அதே நீங்க கொஞ்சம் முன்னாடி அந்த 5ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா, ஆதியாகமத்துல ஏனோக்கு என்பவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போனான். இந்த பூமி, இந்த கடைசி காலம் நோவாவினுடைய காலங்களாக இருக்கிறது. அதை எண்ணி நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவர் விருப்பத்தை யாராவது நிறைவேற்றுகிறோமா? என் அப்பா இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா உட்காந்துருக்கிறாரா? நடுவில் தான் உட்காந்துருக்கிறார். நீங்க நானெல்லாம் சில நேரத்தில் முன்னாடி உட்காந்துருப்போம். இயேசு எங்க உட்காந்துருக்கிறாரு? எபிரேயர்ல என்ன சொல்றாரு? நான் சபை நடுவில் என்ன செய்கிறேன் அப்படின்னு. யாருடைய சபை? அவரு தன்னுடைய ரத்தத்தை சிந்தின அந்த சபையில அவர் நடுவில் உட்காந்துக்கிட்டு யாரை துதிச்சுக்கிட்டு இருக்காரு? சர்வ வல்லமையுள்ள பிதாவானவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் உயிரை கொடுத்தாரு, உனக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாரு, சௌக்கியம் எல்லாம் கொடுத்துக்கிறாரு, மேன்மை கொடுத்துருக்கிறாரு. நீ எங்க போன? ஐயோ என்ன சாருன்னு சொல்றாங்க, என்ன ரொம்ப எனக்கு ஒரு மேன்மை கிடைச்சிருக்கிறது, எனக்கு நல்ல பதவி கிடைச்சிருக்கணும். இல்ல, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என் சபை அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய ரத்தத்தை கொடுத்து. அதனாலதான் மற்ற இடத்துலலாம் நீங்க போனீங்கன்னா அங்க பேரே வேற மாதிரி இருக்குது. வெளியே நீங்க போய் நின்னீங்கன்னா நிறைய பேர் இருக்குது, என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்கிறாங்க, புது புது பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ளே தொழுகையில வந்தா பாடல் எப்படி இருக்கிறது, ஜபம் எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி எப்போ இருக்குது, காணிக்கை எப்போ இருக்கிறது, தேவ செய்தி எப்படி இருக்கிறது, இது 5 இருக்குதா? இந்த தொழுகையில இது 5 இருக்குதா? அப்படி இல்லைன்னா என்ன? இல்ல, தொழுகை அல்ல, ஆராதனை அல்ல. நம்ம செய்கிற இந்த ஆராதனைய, இந்த தொழுகைய தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவ தூதர்கள் உண்டு இல்லையா? அது தெரியுமா?
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் உண்டா? அதனாலதான் நம்ம பத்திரமா போகும் பொழுதும் வரும் பொழுதும் எவ்வளவு பாதுகாக்கிறாங்க, எவ்வளவு கிருபை அளிக்கிறாங்க, எவ்வளவு சமாதானம் தராங்க, எவ்வளவு சந்தோஷங்களை தராங்க, எவ்வளவு தடைகளை உடைத்து எறிகிறாங்க, எவ்வளவு பலவீனங்கள் வந்து சாத்தான் அப்படியே பற்களுக்கு இறையா அப்படின்னு போட்டுக்கலாம்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் இருந்து நம்மளை தப்ப வைக்கிறாங்க. காரணம், நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. அப்ப ரத்தத்தை கொடுத்தவரு என்ன பேர் வைப்பார்னா மத்த எந்த பேரும் வைக்க மாட்டாரு, அவருடைய பேர் தான் வைப்பாரு. அதுதான் அங்க விரும்புகிறார். அந்த இடத்துல உட்கார்ந்தாதான் ஆசீர்வாதம். கட்டிடம் பெருசாகுதே, ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னா பேழை என்னது பெருசுதான், ஆனா அதுல போன ஆட்கள் எத்தனை பேரு? கொஞ்சம் தான். அதே போல அவருடைய சபை ரொம்ப பெருசுதான், ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம எத்தனை பேரு? கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் தான்? கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த கொஞ்சம் பேர் நீதிமானாய் தேவனுக்கு பயப்படுகிறவாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு உத்தமுள்ள மார்க்கமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். என் சபை கட்டுவேன். அப்ப இது எப்போது? அவருடைய சபை. யார் கட்டினது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை. இந்த இடத்துல நம்ம குடும்பம் இருக்குதா? யோசு சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் எங்கதான் இருப்போம்? சினிமா தியேட்டர்லயே இருப்போம் அப்படின்னு இருக்குது. நானும் என் குடும்பமும் என்றால் வீட்டில் அமர்ந்து நாங்கள் அங்க போவோம் இங்க போவோம் இருக்குது. அதெல்லாம் செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க சந்தோஷமா குடும்ப சமாதானம் பெறுவதற்கு, குடும்பத்தினுடைய ஐக்கியம் பெறுவதற்கு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அன்பை நிலைநாட்டுவதற்கு நீங்க எல்லா காரியத்துக்கும் போங்க. ஆனால் தொழுகன்னு வந்தா அந்த தொழுகைக்குரிய நாள் இந்த நாள் தான். இந்த நாளில் அவர் விருப்பத்தை முழுமையா நாம செய்து முடிக்க வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படியாக செய்து முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தன்னுடைய ராஜ்யமாகி இந்த சபையை எடுத்து பிதாவினுடைய கரத்தில் கொடுப்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் இங்கே விரும்புகிறார். அந்த விருப்பமான சபை என்னவாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம்? மறந்து விட வேண்டாம். பேழைக்குள் போனவங்க காக்கப்பட்டாங்க. தேவனுடைய ஆலயத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் இருந்த ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோக்கெல்லாம் நமக்கு தெரியும். ஏப்பா நீ என்னதான் சிலையை கொண்டு வந்து வச்சாலும் சரி, பொன்னாலும் செஞ்சு வச்சாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ நிறுத்தின இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சிலையை நாங்கள் என்ன செய்யறதில்ல? வணங்குறது இல்லை. தங்கம் போட்டுட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்தா இல்லையா, கார்ல வரவங்களாம் பார்த்தா கொஞ்சம் நமக்கு உடனே மனசு மாறிடுதுல. என் மனசெல்லாம் மாறாது அப்படின்னா நம்மளுடைய மனசெல்லாம் மாறாது. நீ தங்கம் கொடுத்தாலும் சரி, நீ பணமே கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தருடைய நாள். நான் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் தப்ப விச்சாலும் சரி, தப்ப விக்காம போனாலும் சரி, நீங்கள் நிறுத்தின பொருசலைய என்ன செய்யறதில்ல? வணங்குறதே இல்லை. தானியேல் புத்தகத்தில் நாம் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தரியராஜா வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரா? 52 வாரம் எத்தனை பேரு நீங்களும் நானும் தகுதியாக இருந்தோம்? அவர் இதுதான் விரும்பி இருக்கிறார். புரியுதா? புரியுறதே இல்லை. ஆவியானவர் இங்கத்தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே தான் இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய பிரசனம் இங்கே தான் இருக்கிறது. இந்த கூடுகிற அந்த கூடுகையிலே அவர் விருப்பம் எவ்வளவு அருமையா இருக்குது. இங்க ஒன் மேன் ஷோ கிடையாது. இங்க ஆடி ஆடி டான்ஸ் காட்டி இங்க ஜிம்மோ ஸ்போர்ட்ஸ் கிளப்போ கிடையாது. நம்ம அனைவரும் சேர்ந்து செய்கிற ஒரு அருமையான ஒரு தெய்வீக காரியம். அதுல நீங்களும் நானும் அதிகமாய் குழந்தைகளோடு, வாலிபர்களோடு, சகோதர சகோதரிகளோடு தலைமுறை தலைமுறையாக அதை நாம் நம்முடைய சொந்த பந்தம், பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாரையும் நம்ம கொண்டு வருவோம். நான் விரும்புகிற ஒரு இடம், அந்த விரும்புகிற இடம் நீங்களும் நானும் தான். அந்த விரும்புகிற இடம் நம்முடைய சர்வ வல்லமையுடையவர் விரும்பி இருக்கிறார் இல்லையா? அந்த விருப்பத்திற்குள்ளாக வரும் பொழுது அன்றைக்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வசனங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய நான் இந்த வேளையிலே கொடுக்கிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு தேவன் நோவாவையும்
அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள் என்றால், அப்ப அவர் விருப்பத்தை செஞ்சா ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற அந்த இடமாகிய நம்முடைய சரீரத்தையும் ஆவியும் ஆத்மாவையும் கொடுப்போம். அவரை விரும்புகிற செய்யும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார், பழகி செய்வார், பூமியெல்லாம் நிரப்பக்கூடிய உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ அதெல்லாமே அவர் தருவார். அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா மாத்திரம் போதும். அவர் விருப்பத்தை நாம் செய்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்.